Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு chat recipe தான் பார்க்க போறோம். நம்ம all time favorite ஆன மசாலா பொரி chat தான் பார்க்க போறோம். So இது வந்து நம்ம ஈவினிங் ஜாப்லாம் முடிச்சிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின்லயோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு ரோட் கடையிலயோ வந்து டக்குன்னு பார்த்தோம்னா இது வாங்கி சாப்பிடணும்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு நம்ம குறிச்சிட்டே வருவோம். அவ்வளவு சுவையான இந்த மசாலா பொரி வந்து எப்படி நம்ம வீட்லயே வந்து செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இது நம்ம செய்கிறதுக்கு நமக்கு லெஸ்ஸான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தேவை என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த பொரி தான். ஸோ இந்த பொரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பொரி வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம ஒரு பெரிய பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து எல்லாத்தையும் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் பெரிய பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து என்கிட்ட வந்து இந்த கார்னோட சிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போடும்போது தான் நமக்கு வந்து அந்த கடையில் சாப்பிட்ட அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதனால அதை மிஸ் பண்ணாமல் நான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஸோ பொரியோட கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம கார்ன் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக நறுக்கி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பெருசாக இருக்கிறது சில பேருக்கு பிடிக்காது, கடிக்கிறதுக்கு நேரம் இருக்கும். ஸோ சின்னதாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சின்னதாக எடுத்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் வந்து துருவி எடுத்துக்கோங்க. இப்போது அரை தக்காளி, சின்ன தக்காளியாக அரை எடுத்துக்கோங்க. அதை வந்து கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி தழை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட வந்து லாஸ்ட்டாக நம்ம லெமன் வந்து சீட் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. ஸோ இதோட நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக வந்து முதல்ல கிளறி விடுங்க. எல்லாமே லைட்டாக ஒன்றோட ஒன்றா ஆகணும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் உடனே வந்து சாப்பிட்ணும். ஏன்னா அதில் வந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட்டான இன்க்ரீடியன்ஸு. ஸோ அதனால் அது சீக்கிரமாக வந்து அந்த நமக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து உடனே சாப்பிட்றதுக்கு தான் இதை டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போது அரிசி நம்ம புடைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதை லைட்டாக வந்து தட்டி விடணும். அதுக்கு தான் பெரிய பவுல் எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி தட்டி விடும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்றா கலந்துரும். பாருங்கள், நம்ம மசாலா பொரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நம்ம வந்து ஈவினிங் டைமில் மழை பெய்யும் போது இதை வந்து செஞ்சு ஒரு காஃபி வச்சு குடித்தோன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் எனக்கு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.